Rain-X wipers are the #1 wiper blades in America. That means all kinds of drivers choose Rain-X. Big drivers in small cars choose Rain-X. Small drivers in big cars choose Rain-X. Drivers with long hair and short commutes choose Rain-X. Drivers with short hair and long commutes choose Rain-X. Drivers with pets on board, babies on board, and bored babies on board choose Rain-X. Basically, drivers who love a clear view of the road all choose Rain-X wipers, the #1 wiper blades in America. ராகவில் இது மர்ம தேசம். சரி, உங்க அக்கா வந்து ஆத்மா கூடலாம் பேசியிருக்காங்க. பேசிட்டு அவங்க அந்த விஷயத்த வந்து ஃபேமிலி கிட்டயும் கன்வே பண்ணிருக்காங்கன்னு சொன்னீங்க இல்லையா? அதுல ஏதாவது உங்களுக்கு மறக்க முடியாத கேஸ் ஏதாவது இருக்கா? இறந்து போனவங்க சொன்ன விஷயம், அத வந்து உங்க சிஸ்டர் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஃபேமிலி கிட்ட சொன்னதோ இருக்கு. எங்க எல்டர் சிஸ்டரோட ஹஸ்பண்டோட அண்ணன், அவங்களோட சன் வந்து ஆக்சுவலி அப்ப அவருக்கு ஒரு 7 வயசு 8 வயசு இருக்கும். ஹை ஃபீவர்னால இறந்துட்டாரு ஆக்சுவலி திடீர்னு. அப்ப அந்த இறப்புக்கு போகும்போதுதான் அப்ப எங்க அக்கா பாக்குறாங்க இந்த மாதிரி அந்த பையனோட உருவம் வந்து அவங்க அம்மா பக்கத்துலயே உட்காந்து அழுந்துகிட்டே இருந்தது. வந்து எங்க அக்கா பாத்துட்டு போய் நேரா போயிட்டு அவங்க அம்மாட்ட சொன்னாங்க, அக்கா அவர் பக்கத்துலதான் உட்காந்துருக்காரு, உங்களை பார்த்து அழுவுறா இருக்கா, உங்களை தொட முடியல, அம்மா எனக்கு பசிக்குதுன்னு அந்த மாதிரி அழுவுறா இருக்கா அப்படின்னோடனே அவங்க அம்மா வந்து ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ என்னால பாக்க முடியலையே அப்படின்னு. அப்ப எங்க அக்கா சொன்னாங்க, உங்க பக்கத்துலதான் உட்காந்துருக்காரு, இந்த மாதிரி அழுவுறா இருக்கா அப்படின்னு. அப்ப அவங்க வந்து அது ஒரு அம்மானால அதை அவங்க அம்மானால எக்ஸெப்ட் பண்ணிக்க முடியல. ஐயோ நம்ம பையன் நம்ம பக்கத்துல உட்காந்துருக்காரு, நம்மளால பாக்க முடியல அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து சொல்றது, அக்கா எனக்கு ரொம்ப பசிக்குது, அம்மாவை எனக்கு பால் கொடுக்க சொல்லுங்க அப்படிலாம் சொல்லும் போது இப்ப எங்க அக்கா சொன்னாங்க அந்த அக்காட்ட, ஐயா இந்த மாதிரிலாம் சொல்றாரு அப்படின்னு. அப்ப அவங்க வந்து ரொம்ப இதாயிட்டாங்க. ஐயோ இந்த மாதிரிலாம் எக்ஸப்ட் பண்ணிக்கல. ஹை ஃபீவர்னு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாங்க, திடீர்னு இறந்துட்டாரு. நைட் வந்து இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு வீட்டுல. அப்ப அவங்க வந்து ரொம்ப அழுந்து மைக்கெல்லாம் போட்டு, அவருக்கு இறந்தது அவருக்கே தெரியல, அந்த மாதிரி ஒரு வயசு அவரோடது. அப்ப அதனால வந்து ஃபேமிலி எல்லாமே ரொம்ப இதாயிட்டாங்க. அப்பதான் எங்க அக்கா கிட்ட ரொம்ப தேங்க்ஸ் சொன்னாங்க ஆக்சுவலி, இந்த மாதிரி அவர் இங்கதான் இருக்கிறாருன்னு சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் அந்த 16 பிரேயருக்கு அப்புறம் அந்த பையனை பார்க்க முடியல. அதுக்கப்புறம் எங்க அக்கானால சில நேரங்கள்ல வந்து சில பேர் வந்து யதார்த்தமா இறந்துட்டாங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருப்பாங்க. ஐயோ சில விஷயங்கள் வந்து பேசாம இருந்திருக்கலாம், கேட்காம இருந்திருக்கலாம் அப்படின்னு நிறைய கேள்விக்குறி இருக்கும் அவங்களுக்கு. அவங்களாம் வந்து உங்க சிஸ்டர் கிட்ட அப்ரோச் பண்ணிருக்காங்களா? இந்த மாதிரி ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், இல்ல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், கடைசி ஆசை அவங்க என்ன நினைச்சாங்க, அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா? அந்த மாதிரி எதுவும் இது இருக்க கேட்டதில்ல. பிகாஸ் இந்த மாதிரி அவங்களால பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும், சென்ஸ் பண்ண முடியும்ன்றத வந்து மோஸ்ட்லி வந்து நாங்க யார்ட்டையுமே சொல்லிக்க மாட்டோம். அப்புறம் எல்லாருமே வந்து கேட்பாங்க, திடீர்னு நம்மளால செய்ய முடியலனாக்கா நீங்க போய் சொல்றீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிடுவாங்களோ அப்படின்றது மோஸ்ட்லி நாங்க யார்ட்டையுமே சொல்ல மாட்டோம். நாங்க இந்த மாதிரி பாத்துட்டோம், எங்களுக்கு இந்த மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ட சொல்லுவோம். தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்கன்னா போய் சொல்லுவோம். நாங்க தேர்ட் பர்சன் வெளியாளா இருந்தோம் அப்படின்னாக்கா மோஸ்ட்லி போயிட்டு இந்த மாதிரிலாம் நாங்க போய் சொல்ல மாட்டோம் யார்ட்டையும். சில ஆத்மானால பாக்க முடியல, நம்ம அவங்கள பாக்குறோம்னு சில ஆத்மாக்கு வந்து தெரியாது. அப்படி தெரிஞ்ச ஆத்மாவா இருந்தா நைட் எங்க அக்கா ஒண்ணு ஃபாலோ பண்ணிட்டு எங்க அக்கா கூட வந்துருவாங்க, இல்லனாக்கா அந்த இடத்துல பார்த்ததோட வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி வந்ததுனால நிறைய பேர் எங்க அக்கா ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. வீடு வரைக்கும் வந்து அவங்களுக்கு பொசஸ்ட் ஆகி. யாருக்கு பொசஸ்ட் ஆகி? அக்காக்கு. அப்புறம் எப்படி கிளியர் பண்ணுவாங்க? ஒரு நாள் இந்த மாதிரி சிச்சுவேஷன் தான். அப்ப எங்க அக்கா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தாங்க. அக்கா அங்க வந்து ஒரு அங்கிள் இறந்துட்டாரு. அந்த அங்கிளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அழுந்துகிட்டு இருக்காங்க அந்த மோச்சரி கிட்ட. அந்த அங்கிள் பாத்துட்டாரு அக்கானால அவங்கள பாக்க முடியும்னு. அப்ப வீட்டுக்கு வரும்போது அப்பா வந்து அந்த டைம்ல வந்து வார்ட்ல அட்மிட் ஆகிற ஒரு சிச்சுவேஷன் ஆயிடுச்சு. அப்ப அக்கா ஒண்டிதான் வீட்டுக்கு வராங்க, மோட்டர் பைக்ல வந்துகிட்டு இருக்காங்க. மோட்டர் பைக் வந்து ரொம்ப வெயிட் ஆயிருச்சு. அப்ப இவங்க தெரிஞ்சிருச்சு, இல்ல நம்மள ஏதோ ஃபாலோ பண்ணிட்டு வந்துருச்சு அப்படின்னு. வீட்டுக்கு வந்துட்டு பிறகு அந்த அங்கிளை பாத்துருக்காங்க. இந்த அங்கிள் நம்ம ஹாஸ்பிட்டல்ல தானே பார்த்தோம், இங்க எப்படி அப்படின்னு சொல்லி சரி இக்னோர் பண்ணிடுவோம்னு சொல்லி நல்லா போய் குளிச்சுட்டு எல்லாம் வந்துட்டு அந்த நைட்டு அவங்களுக்கு ஞாபகமே இல்ல என்னதான் நடந்துச்சுன்னு. அவங்களுக்கு ஞாபகம் இல்ல, ஆனா எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. அப்ப அவங்களுக்கு வந்து ஒரு 1 year பிளஸ் ஒரு சன் இருந்தாரு. நான் வீட்டு விட்டு போறேன், சம்பந்தமே இல்லாம நான் வீட்டு விட்டு போறேன்னு அந்த பையனை கூட்டிக்கிட்டு வெளியில போறது. நானும் அம்மா அக்கா பிள்ளைங்க 3 பேர், இத்தனை பேர் தான் இருந்தோம் வீட்டுல. நாங்க ஸ்டாப் பண்றோம். இத்தனை மணிக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்க போறீங்க,
வேணாம் நீங்க உள்ளுக்கு போங்க, இல்ல நான் போனோம் அப்படின்னு கொஞ்சம் வியர்ட்டா பிஹேவ் பண்ணாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சிச்சு இது என்னமோ நடந்துருச்சு அப்படின்னு. அப்ப நான் எங்க அம்மா கிட்ட சொன்னேன், எனக்கு சம்திங் அந்த ஒரு பேட் எனர்ஜி ஃபீல் பண்ணுதுமா, நீங்க அக்கா வெளியே விடாதீங்க அப்படின்னு. இல்ல நீ போலனாக்கா நான் கத்தி எடுத்து பையனை குத்திடுவேன்ட்டாங்க. எனக்கு கோவம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் உங்க தடுக்க போறது இவங்க என்ன பண்ண, கத்தி எடுத்து சொந்தமா வயிற்றுல குத்திக்கலாம் போயிட்டாங்க. அப்ப நாங்க புடிச்சு ஸ்டாப் பண்ணி, ஆக்சுவலி அவங்க தான் குத்திக்க போனாங்க, நான் போய் ஸ்டாப் தான் பண்ணேன். ஸ்டாப் பண்ணதுனால என் கையெல்லாம் கத்தியில கிழிச்சு வீடே ரத்தமாகி, அதுக்கப்புறம் அவங்க அப்படியே மயக்க போட்டு விழுந்துட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலன்ட்டாங்க. மறாவது நாளும் அப்படியேதான் இருந்தாங்க. அப்ப அம்மாவோட சிஸ்டரோட ஹெல்ப் மூலியமா ஒரு கோயிலுக்கு கூட்டிட்டு போகும்போது அப்ப நான் சொன்னேன், வாங்க சும்மா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு அப்படியே கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டேன். அங்க போயிட்டோன்னே திருப்பி வேற மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க போயிட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி அவரு முடிய பிடிச்சி இழுத்து அதுக்கப்புறம் ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் தான் அவங்க பேக் டு நார்மலே வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நாங்க தான் கோயிலுக்கு கூட்டிட்டு வந்தோம். அதுக்கு முன்னுக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை அவங்க என்னதான் பண்ணாங்கன்னு. ஆக்சுவலி நாங்க அதை போற போக்க பார்த்தா விரைவில் உங்க சிஸ்டரையும் இன்டர்வியூ பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஐயோ கண்டிப்பாக்கா. மர்மமான சம்பவம் உங்க வாழ்க்கையிலும் நடந்திருக்கா? இதை எப்படியாவது மர்மதேசம் நிகழ்ச்சியில சொல்லியே ஆகணும்னு ரொம்ப நாளா ட்ரை பண்ணி லைன் கிடைக்கலையா? கவலையை விடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்க பெயர் #MT 036-491-3333. உங்க பெயர் மற்றும் #MD அப்படின்னு டைப் பண்ணா போதும்.